இந்த 12 அட்டவணைகள் பார்த்தோம் இல்ல. அதில வந்து முதல் அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட எல்லை வந்து எங்கெங்க பகிர்ந்துக்கிறது அத பத்தி சொல்றது. 2வது அட்டவணை வந்து இந்த குடியரசுத் தலைவர்லேருந்து ஆளுநர், குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா, சபாநாயகர், மாநில சட்டமன்ற சபாநாயகர், துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட சம்பளங்கள் மற்றும் படிகைகள், அதோட சலுகைகள பத்தி சொல்றது தான் என்னன்னா 2வது அட்டவணை. 3வது அட்டவணை என்னன்னா, பதவி பிரமாணம் பண்றது, அவங்களோட உறுதிமொழிகள சொல்றது தான் 3வது அட்டவணை. 4வது அட்டவணை வந்து மாநிலங்கள் மற்றும் யூனிய பிரதேசங்களோட ராஜ்யசபாக்களோட எண்ணிக்கைகள பத்தி தான் வந்து சொல்றது. 5வது அட்டவணை வந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர்களோட நிர்வாகம், கட்டுப்பாடு, விதிகள சொல்றது. 6வது அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் உள்ள மாநிலங்களோட நிர்வாக விதிகள வந்து சொல்றது. 7வது வந்து மத்திய மாநில அரசோட அதிகாரப்பட்டியல், பொதுப்பட்டியல வந்து சொல்றது. 8வது வந்து அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள சொல்றது. 9வது வந்து